ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Marthandam குக்கிங். இன்றைக்கி நம்ம Marthandam குக்கிங்கில் சோறு கூட சைட் டிஷ்ஷான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 5 உருளைக்கிழங்கு, 2 உள்ளி எடுத்திருக்கேன், பெரிய உள்ளி. முதல்ல உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். அதுக்காக சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போதும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டுனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மணம் மாறட்டும், அது வரைக்கும் சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப லோயில் வச்சா போதும், கரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு ரெடி ஆச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக ரெடியாகி கிடைக்கும். உள்ளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மணம் மாறுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோறுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மார்த்தாண்டம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.